வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கிற ஜெயிலர் 2 படத்தினுடைய பின் தயாரிப்பு பணிகள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. படத்துக்கு விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டப்பிங் பேச இருக்காரு. அவர் ஒரு வாட்டி அதாவது டப்பிங் பேசி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறமா பட வெளியீட்டுக்கான வேலைகள் தான். படத்தை பார்த்த பலரும் இந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு அப்படிங்கிற கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே தெரியும் இந்த படம் எப்படி வந்திருக்கு, படத்தினுடைய காட்சிகள் எப்படி இருக்குது, இந்த கிளைமேக்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த தகவல்கள் நமக்கு தெரியும். எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சாலும் கூட அதை நான் வீடியோவாக தர விரும்பலை. ஏன்னா அது மிகப்பெரிய தவறாக போயிடும். அந்த படத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது அந்த படம் வெளியான பிறகு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அப்படித்தான் ஒரு நல்ல படம் திரையை தொடுவதற்கு முன்பு அதை ஸ்பாயில் பண்ணாமல் இந்த மாதிரி பாதுகாத்து அதை வெளியே விட்டாலே போதும். ஸோ அந்த வகையில் பல தகவல்கள் தெரிஞ்சாலும் கூட நான் இங்கே அதை வெளியே சொல்ல விரும்பலை. ஆனால் பொதுவாக இந்த படம் ஜெயிலரை விட மிக சிறப்பாக இந்த படம் வந்திருக்கிறதா அடித்து சொல்ல முடியும். இப்போ இந்த படத்துக்கான ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு அல்லது ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷனு இதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன், அதை பற்றிய ஒரு செய்தி. அது என்னன்னா, இந்த படத்துக்கு சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பெரிய அளவுக்கு வழக்கம் போல், அதாவது ஜெயிலரு, அப்புறம் வேட்டையன், லால் சலாம், கூலி, இந்த படங்களுக்கெல்லாம் வரிசை அங்கே தான் நடந்தது. அதே போல் ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது பட தயாரிப்பு நிறுவனத்துடைய திட்டம். ஆனால் இந்த முறை அதை மலேசியாவில் வச்சிடலாம் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. காரணம், மலேசியாவில் இந்த படத்தை மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் அந்த நிறுவனம் தான் இதை வாங்கி வெளியிடுது, மலேசியா சிங்கப்பூரில். அதனால் இந்த படத்துக்கு மலேசியாவில் பிரம்மாண்டமாக ஒரு இசை வெளியீட்டு விழா வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது. ஏன்னா மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா நடத்துறதுல முன்னோடி யாருன்னா சன் பிக்சர் தான். அவங்க என்னமோ இப்போ பண்ணுறத இப்போ ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் திரைப்படத்துக்கு மிக பிரம்மாண்டமாக அவங்க மலேசியாவில் தான் ஆடியோ லான்ச் வச்சாங்க. எல்லாருக்கும் முன்னோடி அவங்க 2010 இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் வச்சுட்டாங்க. அதனால் இந்த முறையும் ஒரு பெரிய விழா வைக்கலாம் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு இருந்ததாகவும், அதற்கு ரஜினி அவர்கள் ஒப்புதல் தெரிவிக்கல, வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாரு அப்படிங்கிறதாவும் செய்தி. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ அண்மையில் கடந்த ஜனவரிக்கு முன்ன, கடந்த டிசம்பரில் இதே மலேசியாவில் ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழா நடத்தினாங்க. அது இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துக்கு நடத்துகிறாங்க. அப்போது விஜய் அந்த தாவேகா கட்சியினுடைய தலைவர் தான். அப்படி தலைவராக இந்த கரூரில் ஒரு 42 பேர் பலி கொடுத்துட்டு அந்த சோகம் ஆறுவதற்குள்ளேயே மலேசியாவில் போய் குத்தாட்டம் போட்டார் விஜய். அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பாடலுக்கு நடனம் ஆடி, அவங்க தாயார் பாட்டு பாடி இவர் நடனம் ஆடின காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு போட்டியாக இவர் நிகழ்ச்சி நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த விழாவை தவிர்த்திடலாம் அப்படின்னு ரஜினி தயாரிப்பு நிறுவனத்துக்கு யோசனை சொன்னதாகவும், அதனால் அந்த விழா நடக்காது அப்படின்னும் இப்போ அந்த செய்தி பெரிய அளவுக்கு பேசப்படுது. உண்மையில் ரஜினி அப்படி சொல்லக்கூடியவரா? இந்த விழா உண்மையில் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறவர் இல்லை. அவர் இந்த மாதிரியெல்லாம் அச்சப்பட்டு அல்லது தயங்கி ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவர் இல்லை. அவர் மனசுக்கு சரின்னு பட்டா உடனே அவர் ஒப்புதல் கொடுத்துருவார். இப்போ இந்த மலேசியா நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டா, ஏதோ விஜய் தான் போய் முதல்ல அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. முதல்ல நிகழ்ச்சி அங்கே நடத்துனதே எதுன்னா ரஜினியினுடைய படம் எந்திரனுக்கு தான் நடந்தது. அதில் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் உள்பட பலரும், ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிச்சு. மிக பிரம்மாண்டமான விழா அது. அதில் ரஜினியுடைய பேச்சு, கலாநிதி மாறன் பேச்சு எல்லாமே அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். அந்த மேடையில் கலாநிதி மாறன் என்ன பேசினாரோ இப்போ வரைக்கும் அதில் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லாமல், ரஜினியினுடைய தீவிர ரசிகன் நான், என்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் பேசின அந்த பேச்சை
இப்போ வரைக்கும் வந்து அவர் கடைபிடிக்கிறார். கூலி வரைக்கும் வந்து அதே பேச்சு தான், ஒரே பேச்சு தான், பேச்சு மாற்றமே கிடையாது. கலாநிதி மாறன் மேல அதில் மிகப்பெரிய மரியாதை ரசிகர்களுக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சி அவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது, அவ்வளவு அழகா, அவ்வளவு கட்டுக்கோப்பா, எந்த ஒரு சிறு நெருடலும் இல்லாம அப்படி நடந்த நிகழ்ச்சி அது. எத்தனை வருஷம்? 16 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி. அதனால வந்து இன்னும் மலேசியாவில் போயிட்டு இந்த படத்துக்கு இன்னொரு இசை வெளியீட்டு விழா நடத்துறதுல வந்து யாருக்கு எந்த ஒரு தயக்கமும் தேவையில்ல, அல்லது அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு நடத்தினாங்கன்னு யாரும் சொல்லவும் முடியாது. அதே போல எந்திரனுடைய தொடர்ச்சி 2.0க்கு வந்து துபாயில் நடத்துனாங்க மிக பிரம்மாண்டமாக. துபாயோட அந்த டவர் இருக்கு, அந்த டவர்ல வந்து அந்த 2.0 அந்த லோகோவை போட்டு அவங்க வந்து பண்ணாங்க. அப்படி ரஜினி படங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக விழா நடக்கிறதுல அவங்க தான் முன்னோடி. ஸோ அந்த மாதிரி இந்த முறையை நடத்தினா யாரும் ஒன்றும் சொல்ற முடியாது. ரஜினியும் வந்து அதில் தயங்குற மனிதரும் கிடையாது. ஆனால் எதை வச்சு இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, விஜய் முதல்வரான பிறகு ரஜினியை வைத்து தொடர்ந்து அவதூறு பரப்பினாங்க சமூக வலைதளங்கள்லையும் சரி, அதே போல மீடியான்ற பேரில் வந்து அந்த விஜய்க்கு ஜால்ரா போடுற சிலரும் கூட தொலைக்காட்சிகள் அமர்ந்துக்கிட்டு விஜய் முதல்வரானது ரஜினிக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி செய்திகள் வந்து பரப்புனாங்க. இந்த வதந்தி வந்து தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தும், தேவையில்லாத ஒரு என்மிட்டி கிரியேட் ஆகுங்கிறதுனால ரஜினி வாலண்டியரா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்க மத்தியில் வந்து நான் அந்த மாதிரி மனிதர் கிடையாது, எனக்கு அதில் அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அல்லது விஜயை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதுவே வந்து பலரும் ஏன் ரஜினிக்கு இப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதில் ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை அப்படியே வளர விடக்கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவானவர். இப்போ அந்த கர்நாடகாவில் காவிரி இஷ்யூ வரும்போது, குசேலன் பட சமயத்தில் ஒரு இஷ்யூ வரும்போது ரஜினிக்கு எதிராக பெரிய அளவுக்கு அங்கே வந்து அவங்க கொடி பிடிக்க ஆரம்பித்தாங்க. இதை அப்படியே வளர விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு வருத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தெரிவித்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அது பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. ஆனால் அடுத்த சில நாள்லேயே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதில் பாலச்சந்தர் சார்லாம் கலந்துக்கிட்டாரு. அப்போ ரஜினி சொன்னது இதுதான், நான் வந்து பிரச்சனையை பார்த்து பயப்படுறவங்க கிடையாது, எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் நேருக்கு நேராக தனியாளாக பேஸ் பண்ணுவேன். அவர் சொன்ன வார்த்தை அது, தனியாளாக பேஸ் பண்ணுவேன். எனக்கு யாருடைய சப்போர்ட்டோ அல்லது ஒரு பெரிய எனக்கு பின்னாடி கூட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனையை எதுக்கு தேவையில்லாமல் இழுக்கணும், இந்த பிரச்சனை என்னால் முடிவு போகிறோம், நான் சொல்கிற ஒரு வார்த்தையால் முடிஞ்சிடும் அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க தான் விரும்புவேன். அதை தொடர்ந்து இழுத்துக்கிட்டு அதனால் பல பேர் பாதிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு வந்து அவர் அந்த 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 நிகழ்ச்சியிலே வந்து பேசியிருப்பார். ஸோ அப்படித்தான் வந்து விஜய்க்காக நான் அந்த ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார, விஜய் விஷயத்தில் தன் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்கு தான் அதை செஞ்சார். ஆனால் முற்றுப்புள்ளி வச்சாங்களான்னா இல்லை, ஏன்னா இந்த தற்கொலைகள் அதுக்கெல்லாம் அடங்குற ஆளுங்க இல்லைல்ல, இதுங்க எந்த கட்டுப்பாடு இல்லாமல் அவுத்து விட்ட அந்த ஏதோ ஒன்று மாதிரி வந்து ஓடுற ஒரு குரூப் இது. அதனால அவர் அங்கே ப்ரெஸ் மீட் வச்சும் கூட பலனில் மிக மோசமான அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி மலேசியாவில் வைக்கிற இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு வியாபாரம், அதையொட்டி வந்து பல வியாபார விஷயங்கள் பெரிய அளவுக்கு நடக்க இருக்கிறதுனால ரஜினி வந்து அப்படி முட்டுக்கட்டை போடுவாரா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் அதனால ஒரு பிரச்சனை புதுசா கிரியேட் ஆகும் அப்படின்னா எதுக்கு அது தொல்லை, வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல இரண்டு விஷயங்களுக்குமே வந்து சான்சஸ் உண்டு. அதனால இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அதை பத்தி தயாரிப்பு நிறுவனம் எதுவும் இது வரைக்கும் சொல்லலை, ரஜினியை வந்து அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் வெளியில் உலா வருகிற செய்தி வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ப்ரொபோசல் கொடுக்கும் போதே ரஜினி வந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பின்னணி காரணம் இதெல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து அவங்க இப்போ வந்து பேசப்படுகிறது. ஆனால் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் பிறந்துருச்சு, ஆகஸ்ட் 1 தேதி இதில் ஒரு மாதம், செப்டம்பர் ஒரு மாதம், அப்புறம் அக்டோபரில் 15 நாள் தான் இருக்குது. ஆக 2.5 மாதம் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த 2.5 மாதத்துக்குள்ள பிரம்மாண்டமான ஆடியோ நிகழ்ச்சி நடத்தணும். இந்த படம் குறித்து
வெளியீட்டு தேதி தவிர மீதி எந்த அப்டேட்டும் இன்னும் கொடுக்காம இருக்காங்க சன் பிக்சர்ஸு. அந்த அப்டேட் எல்லாம் வெளியில் வரணும். படத்தில் நடிக்கிற நடிகர்கள் குறித்து கூட இன்னும் தெளிவான ஒரு பார்வை இல்லை. இந்த படத்தில் வந்து ரஜினி, ரம்யா கிருஷ்ணன், அந்த பழைய அதில் ஜெயிலரில் நடித்த நடிகர்கள் கூடவே வந்து எஸ்ஜே சூர்யா, ரித்திக் ரோஷனு, இந்த மாதிரி புதிய நடிகர்களும் வந்து அதில் இருக்காங்க அப்படின்னு செய்தி இருக்குது. அதில் என்னங்கிறத அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. படத்தோட பாடல்கள் எதுவும், அதாவது சிங்கிள் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா, அல்லது படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ், டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும், ட்ரெய்லர் எப்போ வரும், இப்படி பல கேள்விகள் இருக்குது. இன்னும் காலம் வந்து ரொம்ப குறுகிய அளவில் இருக்கிறதுனால மலேசியாவில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே நேரம் இங்கே சென்னையில் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து அதுவும் கூட பேசப்படும். ஏன்னா ரஜினியுடைய பேச்சு தான் ஹைலைட்டு. மற்றபடி அந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் அவர் பேச்சு தான் ஹைலைட்டு. அதனால் இங்கேயே கூட நடத்தலாம். டைம் குறைவாக இருக்கிறதுனால பார்க்கலாம். இன்னும் அஃபிஷியலாக எந்த தகவலும் வரல. அஃபிஷியலான தகவலுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்.